பிரிஸ்பனில் ஒரு லேட் வின்னரை போட்டு 1 கோல் லீட் எடுத்துகிட்டு நம்ம எமிரேட்ஸ் வரோன்னா அதுக்கு ஒரே ரீசன் தலைவன் கிங் காய் ஹாவர்ட்ஸ் தான். உண்மையிலே டாப் கிளாஸ் கோல் அண்ட் கிளட்ச் கோல்ஸ் அடிக்கிறதுக்குன்னே தயார் பண்ணி அமைச்சிருப்பாங்க போல். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பயர் லெவர்குசனோட லேட் ஈக்குவலைசர் போட்டு டெபாசிட் இல்லாமல் எமிரேட்ஸ் வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி லேட் வின்னர் அடித்து இப்போ எமிரேட்ஸ் வரும். அண்டு முக்கியமாக மார்டினெல்லியோட அசிஸ்ட்டையும் மென்ஷன் பண்ணோம். செம அசிஸ்ட்டு. அவனுக்கு என்னன்னா, நீ வந்து சப்ஸ்டியூட்டாக போட்டால் நான் ஆடுறேன், இல்லை யூசிஎல்லில் போட்டால் ஆடுறேன்றான். மற்றபடி நான் ஃபுல் டைமில் நான் ஆட வச்சிங்கன்னா ஆட மாட்டேன்றான். அந்த மாதிரி தான் சொல்ல வரான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் டைம் இதே பெர்ஃபார்மன்ஸை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டீமுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓகே, எனக்கு தெரிஞ்சது பிளான் வைஸ் அர்டேட்டா வந்து இதுதான் பண்ண போகிறான். அதாவது ஓவராக ரிஸ்க் எடுக்க மாட்டான், சேஃபாக நம்ம வந்து இங்கே டெபாசிட் இல்லாமல் போகணும், ஒரு 1 கோல் லீட் எடுத்துகிட்டு போகணுன்ற ஐடியாவில் தான் வந்திருக்குன்னு தெரியுது. ஏன்னா பெருசாக நம்ம எதுவும் ரிஸ்க் எடுக்கலை, ஒரு சான்சஸ் பெருசாக க்ரியேட் பண்ணல. அண்ட் ஏதோ நமக்கு எப்போ எல்லா மேட்சும் இருக்க கவலை தான், எங்கேருந்து நம்ம கோல் வரப்போகுதுன்னு நமக்கும் தெரியாது, விளாடுற பிச்சில் விளாட்ற அவங்களுக்குமே தெரியாது. ஸோ ஏதோ ஒரு கோல் வந்துச்சு, லீடோட நம்ம எமிரேட்ஸ் வரோம். ஸோ எமிரேட்ஸில் செகண்ட் லெக் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணி செமிஃபைனல்ஸ் போய் ஆகணும்.